ஹலோ, ஹாய். என்னோட நேம் நரேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். அந்த டாபிக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் அண்ட் தென் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ ஃப்ரீடம் இன் த சென்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்படி பிரிட்டிஷ் கிட்டேருந்து காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இப்போ இருக்கிற நமக்கு எந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ஸோ ஃப்ரீடம்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் கட்டுப்பாடுகள், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எதுக்கு நம்மளோட சொசைட்டியில் இன்னும் இருக்குன்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ரீடம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். இது வந்து ஃபுல்லாக மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கள பற்றி மட்டும் கிடையாது. ஸோ இங்கே ஒரு 2 லீடரை பற்றி உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்காக ஃபைட் பண்ணி ஃப்ரீடம் வாங்கினவங்க கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் தென் மியான்மரில் போராடினவங்க. ஸோ அவங்கள பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, ஸோ தென் இந்த வீடியோ நம்ம இந்தியாவில் எப்படி கன்ஸ்ட்ரெயின் எப்படி வேலை செய்யுது, ஃப்ரீடம் எப்படி வேலை செய்யுது, ஸோ நம்ம எந்த மாதிரி இப்போ சொசைட்டியில் இருந்துக்கிட்டு இருக்கோம், ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீடம் இன் த சென்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நெல்சன் மண்டேலா. இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி தென் ஜெயிலுக்கு போய் ஒரு 27 இயர்ஸ் வந்து பாவம் ஜெயிலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளாக் பீப்புளுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாம் இவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 27 இயர்ஸ் ஜெயிலில் வந்து தனியாக இருக்கிறது வந்து யாராலையுமே முடியாது. ஈவன் என்னாலலாம் ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. ஸோ இவங்க எப்படி 27 இயர்ஸ் ஜெயிலில் தனியாக இருந்தாங்கன்றது இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ எதுக்காக இவர் போராடினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நிற ரீதியான சம்பவங்கள், ஐ மீன் நிற ரீதியான அவமானங்கள் படுத்துறது, நீ கருப்புக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க ரேசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீ வந்து வெள்ளையன் கருப்பன் டே கருப்பன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்லலாம் வந்து கருப்பனை வந்து பயங்கரமாக போட்டு கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. கலாய்க்கிறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம நெல்சன் மண்டேலா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஸோ அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாம் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ தென் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் அப்படின்ட்டு அவர் நியமனம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் அவர் வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. ஸோ இதுதான் வந்து நெல்சன் மண்டேலாவோட ஃபுல் பயோகிராஃபி. தென் அவர் வந்து ஒரு புக்கும் எழுதியிருக்காரு, த லாங் வாக் டு த ஃப்ரீடம். ஸோ அது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக் புக். அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டாருன்றத பற்றி அந்த லாங் வே வாக் டு ஃப்ரீடம் அப்படின்ற புக்கில் நெல்சன் மண்டேலா வந்து அவர் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த புக் நான் படித்ததில்லை. ஸோ கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்க வந்து மியான்மரில் இருக்காங்க. மியான்மரில் அவங்க நேம் வந்து ஹங் சன் சூ கி. இதுதான் அவங்களோட நேம். மியான்மரில் எந்த மாதிரி ரூலிங் போயிட்டு இருக்குன்னா, மிலிட்ரி ரூலிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ மிலிட்ரி ரூலிங்க்கு அகெயின்ஸ்டாக அகிம்சை வழியில் போராடி ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டு அகைன் இப்போ அந்த கண்ட்ரி வந்து அகைன் மிலிட்ரி ரூலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க இவங்க. அந்த கண்ட்ரியில் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியை ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி ஆட்சி தான். ஸோ இவங்க எந்த மாதிரி போராடினாங்கன்னா, இவங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம நெல்சன் மண்டேலா 27 இயர்ஸ் வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்க தனியாக. இந்த அம்மா வந்து ஒரு 15 வருஷம் வந்து இதில் வச்சுட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுட்டாங்க, நீங்கள் வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி. இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு. இவங்க வந்து இந்த கண்ட்ரியை விட்டு இங்கிலாந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இருந்தாலும் இவங்க வந்து இந்த கண்ட்ரியை விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க மக்கள்லாம் யார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த கண்ட்ரியை விட்டு போனால் என்ன ஆகுன்ற மாரி அவங்க வந்து இல்லை போக மாட்டேன்ட்டு அதே கண்ட்ரியில் இருந்து அந்த ஃப்ரீடம்காக கடைசி வரைக்கும் போராடி
கடைசியில் அவங்க வந்து அந்த ஃப்ரீடமும் வாங்கி கொடுத்தாங்க. சம் கான்ட்ரவர்சியலான விஷயம் 2017-18 நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அகைன் மிலிட்ரி ரூல் வந்து அகைன் மியான்மரில் வந்து தொடங்கியாச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன 2 பர்சனுமே வந்து நோபல் ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ சொசைட்டியில் பெரிய ஆளுங்க இவங்கலாம். ஸோ தென் நம்ம தலைவர் ஃபைனலி மகாத்மா காந்தியை பற்றி ஃப்ரீடம் பற்றி ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணோம். ஸோ நம்ம மகாத்மா காந்தி ஒரு புக் எழுதியிருக்காரு, ஹிந்த் ஸ்வராஜ். 1909 சம்திங் புக் ரைட் பண்ணியிருக்காருன்னு தெரில, எனக்கு எக்ஸாக்ட் டேட் அண்ட் இயர்லாம் தெரில. ஸோ ஹிந்த் ஹிந்த் அப்படின்னா ஹிந்த் ஸ்வராஜ் ஃபுல்லாக அதோட புக்கோட நேம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்வராஜை பற்றி சொல்லிடுறேன். ஸ்வராஜ்னா ஸ்வனா செல்ஃப், ராஜ்னா ரூல். ஸோ இந்த புக்கில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்காக நம்ம ரூல் பண்ண போகிறோம், ஃப்ரீடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை ரூல் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் அவர் வந்து ஸ்வராஜ் அப்படின்றத மீன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ ஸ்வராஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்வா, எஸ்டபிள்யூஏ, ஸ்வானா நாம், ராஜ்னா ரூல். ஃபஸ்ட்டு நம்மளை ரூல் பண்ணிக்கணும், சரியா? ஸோ நமக்கு உண்டான ரைட்ஸ், ஃப்ரீடம் இதெல்லாமே நமக்கு வேணும், சரியா? அதுக்கப்புறமா தான் நம்ம என்னதான் நம்ம ஃப்ரீடமுக்காக வெளியேறு அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஃப்ரீடம் இன்னும் நம்ம ரூல் பண்ணாதான் அது ஒரு ஆக்சுவலான ஃப்ரீடம். ஸோ அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும். ஸோ அதை பற்றி தான் மகாத்மா காந்தி, ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டாபிக். எனக்கும் அந்த டாபிக் பற்றி ஃபுல்லாக தெரியாது. சப்போஸ் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணுவேன். ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய டாபிக், சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்வராஜ் அப்படின்ட்டு சொல்ல வராரு. ஸோ இதுதான் மகாத்மா காந்தி சொல்லுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ நமக்கு வந்து மகாத்மா காந்தி வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பயும் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கீங்களா? நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஆஸ் எ மனுஷனாக நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். செயல்படாமல் இருந்தால் இந்த உலகம் இயங்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம செயல்படுறத நம்ம விருப்பப்படியே செயல்படலாம்ல. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீடம். நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம நமக்காக ஓடணுன்றத தான் ஃப்ரீடமில் சொல்ல வராங்க. ஸோ நம்ம என்னதான் நம்ம பிரிட்டிஷை வெளியே அமிச்சாலும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்கிட்டேயும் தென் வந்து பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்டையும் நம்மளோட லைஃப்பை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நமக்காக இப்போ வரைக்கும் யாருமே ஓடலை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களை எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ரியல் ஃப்ரீடம் உங்களுக்கு என்னன்னா ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு லோன்னு அலையிறது மட்டும் இல்லாமல் ஒரு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஸ்மைலிங்காக இருக்கணும். ஸோ ஃப்ரீடம் இன் த சென்ஸ் நீங்கள் பிடிச்ச இடத்துக்கு போகணும், யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஃப்ரீடம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் இந்தியாவில் வரணுன்ட்டு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த ஒரு சில கல்ச்சர் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு சில பிக் கம்பெனிஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சின்ன கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் இன்னும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நமக்கு உண்டான ஃப்ரீடம் நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுன்னா திமிரா அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை. நமக்குன்னு ஒரு சில கொள்கை, கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்கணும். ஸோ சரிங்களா? ஸோ ஃப்ரீடம்னா இந்தியா கிட்ட வெள்ளைக்காரன் கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கு பேர் தான் ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரீடம் ஒரு பெரிய டாபிக். ஸோ நான் ஃப்ரீடம் பற்றி உங்ககிட்ட ஓரளவுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன். இப்போ கட்டுப்பாடுகள், கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பேசுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீடம், எல்லாரும் நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துடும், எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குமா? எல்லாரும் கன் வச்சுருக்கானுங்க, எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லாருக்கும் எல்லாம் வேணுன்றதெல்லாம் கிடச்சிடுது அப்படின்னும்போது நம்ம உலகம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இருக்காதுங்க. அது ஒரு கலவர பூமி ஆகிடும் அப்படின்றத தான்
ஒரு புக்கில் படித்தேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு கலவர பூமி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ், கிங்ஸ், மிலிட்ரி பவர் ரோல், ஸோ இந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும், கட்டுப்பாடுகள் இருக்கணும், கட்டுப்பாடுகள் கலந்த அரசியல் இருக்கணும். ஸோ டெமோக்ரஸியாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒன்லி கவர்மெண்ட் சொல்கிறது தான் ரூல் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும், கட்டுப்பாடுகள் இருக்கணும். அப்போ தான் வந்து தப்பு தடங்கள்லாம் நடக்காது. ஸோ இல்லைப்பா, இல்லை தப்பெல்லாம் நடக்காது, நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்போம்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது நடக்கவே நடக்காது. ஒரு லேண்டு பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுக்கு சில்லற தகராறுலாம் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்கணும், ஃப்ரீடமும் இருக்கணும். ஃப்ரீடமை நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கணும். ஸோ ஃப்ரீடமை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்கன்றத பார்த்துக்கோங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தைரியமாக இருங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ.